பைபிள் எப்படி தெரியுமா? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தும். ஆமே. சிலர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு வைங்களேன், பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் வரும், அது ஒரு வார்த்தை வரும், உடனே எடுத்து அனுப்பிடுறது. கர்த்தர் வெளிப்படுத்தினார், இது உங்களுக்கு தான். நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் எனக்கு எத்தனை வார்த்தை அனுப்பின பரிசுத்தான்கள் உண்டு தெரியுமா? சரி, நான் கண்ட்ரோல் பண்ணுகிறேன். ஆமே. கடைசியில் என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட அவங்களுக்கு பிடிக்காது. ஆமே. ஹல்லேலூயா. சோ என்னைக்கும் இந்த வேர்டை வச்சு விளையாடணும், வேர்டை வச்சு வாழ்ந்துருங்க, வேர்டை வச்சு விளையாடக்கூடாது. அது இருபுறமும். ஒருத்தங்களை பேசும்போது 100 தடவை இல்ல 1000 தடவை யோசிங்க. ஆமே. நான் இன்னொருத்தங்களை ஜட்ஜ் பண்ற விஷயத்துல நான் அன்பா கையெடுத்து கும்பிடுறேன். எவ்வளோ நன்மைகளை நீங்க கண்ணீர் வெடித்து ஜெபித்து பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க. ஈஸியா ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணி அதை இல்லாம ஆக்கிறாதீங்க. ஆமே. எத்தனையோ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு நிறைய சொல்லணும்னு, ஆனா சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன். எனவே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நிறைய வாழ்க்கையில் நிறைய தடைகள். என பர்சனலா ஜெபிக்கும் போது நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். சில வருஷத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட ஒரு சிலருக்காக ரொம்ப பாரமா இருந்துச்சு. அப்படி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொன்னார், நோ அப்படின்ட்டார். சில காரியங்கள் எனக்கு கடினமா இருக்கு. எனக்கு முன்னாடி அதை எனக்கு அப்படி அழுகையாவே வந்துச்சு. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஜெப பாரம், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் இருக்கிற இன்வால்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆண்டவர், அப்போதான் அந்த இன்னொருத்தங்களை ஜட்ஜ் பண்றது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் அப்படிங்கிறத உணர்ந்தேன். ஈஸியா ஒருத்தங்க மேல கை போடுறது மாதிரி பேசிடாதீங்க. நம்மளை அறியாம எழும்பும். ஒருத்தங்களை நமக்கு பிடிக்கலன்னு வரும்போது அதுலயும் நம்ம ஆவிக்குரியவைகளை வச்சு மாம்சத்துக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தவே கூடாது. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு தான் சம்மந்தப்படுத்தணும். இது இதுல ரொம்ப ஞானமாய் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா எவ்வளோ காரியங்களை ஜெபித்து பெற்றுக்கொள்ளலான்னு வரும்போது கால் அவர்தான் கழுவிட்டார்ல, கால் அவர்தான் கழுவிட்டார்ல, போக வேண்டியது. அடுவரே மோட கூட காவல்ல வர்றதுக்கு நான் ரெடி. உன் அன்பு, உன் வைராக்கியம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இவனுக்கு எல்லாம் போனாலும் யாரையும் காட்டியிருப்பாரு தெரியுமா? நான் மார்புல சாஞ்சிருக்கிறான்ல, இவன் போனாலும். என்னைக்குமே ரொம்ப ஞானமா நமக்கு நிறைய பேசணும்னு தோணும். வேண்டாம் வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.